திகில் கதை, அமானுஷ கதைகள், மாடி அறையில் மர்ம மனிதன் தொடர்கிறது. மறைக்காமல் சொல்லுகிறேன். அதாவது, பல மாதம் வேலையின் அலைச்சலிலும் ஆற்றாமை தோல்வியிலும் என்னை விரக்தியின் உச்சியில் விரட்டிய ஒரு கோடை காலத்தில் ஒரு நாளில் தான் நான் தற்கொலைக்கு முயன்றேன். எனது வாழ்வில் நான் எதையும் விறுவிறுப்பாக உணராத சோகை வாழ்க்கை எனக்கு போரடித்து விட்டது. ஆனால் அன்றைய தினம்தான் எல்லாம் தொடங்கியது. பூச்சி மருந்தை நான் பல கலவைகளாக சிந்தனை தாக்குதல்களுக்கு இடையில் உற்று பார்த்து கொண்டிருந்த வாழ்வில் இனி ஏதும் நான் அறிய வேண்டியது இல்லை என்கிற நிலையில் இருந்த அந்த கணத்தில்தான் என் வாழ்வில் அந்த விறுவிறுப்பு வினாடிகள் தோன்றின. முதல் முறையாக எனது காதுகள் அந்த ஒலியை கேட்டது. நான் நீண்ட நாளாக கேட்க துடித்த அந்த ஒலி. க்ரீச் க்ரீச் க்ரீச். மாடியின் அந்த படியில் யாரோ ஏறும் ஒலி. ஏனோ எனக்கு இந்த வினாடி வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக அந்த ஒலிக்கு சொந்தக்கார மனிதனை பார்க்கும் ஆவல் எழுந்தது. பூச்சி மருந்து டப்பாவை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு முதலில் செய்ய வேண்டிய வேலையாக ஓடிச் சென்று கதவை திறந்து மாடி படைகளை நோக்கினேன். எப்பொழுதும் அந்த கட்டடத்திற்குள் இருக்கும் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்ட ஒளி போல ஒளி தரும் பழையகால சோகையான சாண்ட்லியர் வெளிச்சத்தில் அதை பார்த்தேன். அந்த மனிதன் தனது கடைசி படிகளில் இருந்தான். ஏனோ அவனை பார்க்கும் பொழுது ஒரு இனம் புரியாத மர்ம உணர்வு என்னை தாக்கியது. அந்த உணர்வு எனக்கு மிக புதிது. ஏன் அந்த உணர்வு என்னை தாக்கியது? அந்த மனிதனை பார்க்கும்பொழுது மட்டும் இது தோன்றுகிறது. புரியவில்லை. அதற்கான விடை அறிய எனது மனம் ஆவல் கொண்டது. நான் சில நாளாக வேலை தேடும் படலத்தை அறவே நிறுத்திவிட்டு பாதாள சாக்கடையில் ஒளிந்திருக்கும் ஒத்துக்கொள்ளாத ஒரு கரப்பான் போல அந்த அறையில் அடைந்து கிடந்தேன். எனவே அடுத்த நாள் காலை அவன் முகத்தை பார்க்க எழுந்து ஓடி வந்தேன். ஆனால் அப்போதைக்கு அவன் அந்த அறையில் இல்லை. வேலை தேடியோ அல்லது வேலைக்கோ அல்லது வேறு எங்கோ ரூமை பூட்டிவிட்டு சென்று விட்டிருந்தான். அவனிடம் ஏதோ ஒன்று இருந்ததே, அது என்ன? நான் அறையில் வந்து பூட்டி கொண்டேன். ஆனால் அன்று மாலை வரை இருப்பு கொள்ளாமல் அவ்வப்போது வந்து மாடி அறையை வந்து உற்று பார்த்தேன். எனக்கு சிரிப்பாக இருந்தது. காதலியை தேடும் காதலன் போல நான் ஏன் அந்த மாடி அறை மனிதனை தேடுகிறேன் என்ற எண்ணம் எனக்கே புரியவில்லை. தேவையில்லாத ஒரு வேலையை இவ்வளவு ஆர்வமாக நான் ஏன் செய்கிறேன் தெரியவில்லை. அன்று மாலை ஒரு 6 அல்லது 7 இருக்கும். வெளியே அந்த ஒலி. க்ரீச் 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 க்ரீச். நான் நொடி தாமதிக்காமல் ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தேன். அங்கே அவன் மாடியை ஏறி கொண்டிருந்தான். மீண்டும் அதே உணர்வு. இது என்ன வகை உணர்வு என்று ஒன்றும் சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த தாடிக்காரனிடம் ஏதோ ஒன்று இருந்தது. அது என்னை கவர்ந்தது. ஒரு நிமிடம். என்னது, தாடிக்காரனா? நான் எப்படி அவனை தாடிக்காரன் என்று முடிவிற்கு வந்தேன்? அவன் முகத்தை இதுவரை பார்த்ததாக நினைவே இல்லையே. ஆனால் அவன் தாடி வைத்திருப்பான் என்று உள்ளுணர்வு சொன்னது. அவன் படிக்கட்டில் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தான். க்ரீச் க்ரீச் ஒலி என்னை ஏதோ செய்தது. அவனை அழைக்கும்படி எனது உள்ளுணர்வு உந்தியது. அழைக்கலாமா வேணாமா? என்ன செய்யலாம்? அவன் மாடிப்படி முடிவுகளை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். நான் தயக்கத்தை ஒரு சின்ன தயக்கத்திற்கு பின் தள்ளி வைத்துவிட்டு தயங்கி ஹலோ என்றேன்.